விவசாயிகளுக்கு வழங்குவதாக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த எந்த வாக்குறுதியையும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாத நிலையில் தற்போது தேர்தல் நாடகத்தை தொடங்கி இருக்கிறார் ஸ்டாலின். தேர்தல் வந்துவிட்டால் திமுக காரனைப் போல வேலை பார்க்க முடியாது என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். அதற்கு ஏற்றாற்போல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தினம் தினம் ஒரு விளம்பரத்திலும் வெற்று திட்டங்களை அறிவிப்பதிலும் பிஸியாக இருக்கிறார் ஸ்டாலின். அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தின் 38 பஞ்சாயத்துகளை காவிரி டெல்டா பிராந்தியத்தில் இணைத்திருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சிலாகித்துள்ளார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, வெள்ளை காகிதத்தில் இந்த பஞ்சாயத்துகள் காவிரி டெல்டா பகுதியில் இணைக்கப்படுகிறது என எழுதிவிட்டால் அங்கே வெள்ளாமை விளைந்து விடுமா அல்லது விவசாயிகள் தான் செழித்து விடுவார்களா? விவசாயிகளுக்கு இருக்கும் அடிப்படை பிரச்சனைகளை கண்டறிந்து களையாமல் வெற்று அறிவிப்புகளால் யாருக்கு என்ன பயன்? விவசாயிகளுக்கு முறையான உரம் கிடைப்பதில்லை. உரம் பதுக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தும் அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. போலி உரம் குறித்து கண்டறிந்து வெளிப்படுத்திய வேளாண் துறை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் தலை சாய்ந்து நீரில் மூழ்கி அழுகுகின்றன. படாத பாடுபட்டு நெற்பயிர்களை நிலத்திலிருந்து அறுவடை செய்து கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்தால் அங்கே எந்த பாதுகாப்புமின்றி நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விடுகிறது. ஆனால் அமைச்சரோ சிறிதும் கூச்சமில்லாமல் சிறிதுதான் முளைத்துள்ளது என விவசாயிகளின் எரியும் வயிற்றில் எண்ணெய் ஊற்றுகிறார். போதுமான தார்ப்பாய்களை கூட தயார் செய்ய இயலாத அரசு நெல் அதிக அளவில் விளைந்து விட்டதாக வெட்கமின்றி கூறுகிறது. மழையில் நனைந்த நெல்மணிகளை உலர வைக்க வசதியில்லாமல் தவிக்கிறார்கள் விவசாயிகள். அரசிடம் நடமாடும் உலர்த்திகள் குறைவாகவே இருப்பதால் 1 மணி நேரத்திற்கு 3500 ரூபாய் வரை செலவழித்து 2 டன் நெல்மணிகளை மட்டுமே உலர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விவசாயிகள். அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி என கூறப்பட்ட வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இப்படி விவசாயிகளுக்கு எதுவும் செய்யாமல் வெள்ளை காகிதத்தில் திட்டங்களையும் விளம்பரங்களையும் வெளியிடுவதுதான் நீங்கள் விவசாயிகளை பாதுகாக்கும் லட்சணமா என கேட்கிறார்கள் இந்த திமுக அரசால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகள். தேர்தல் நாடகத்தை விடுத்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க ஒரு முதலமைச்சராக உரிய நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிடுங்கள் ஸ்டாலின் அவர்களே.